கிருபையும் சமாதானமும் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தினால் பவுல் அப்போஸ்தலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊழியம் தேவனுடைய சித்தத்தினால் நடைபெறுகிறது என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இது நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். இதற்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். விசுவாசிகளை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகள் எல்லோரும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எபேசுவில் உள்ள விசுவாசிகளில் அநேகர் பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறார்கள். பவுல் எபேசுவில் உள்ள விசுவாசிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளாய் இராதவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க மாட்டார்கள். விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய பலத்தையும் தேவ கிருபையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தே பெற்றுக் கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் எபேசுவில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தல ஆசீர்வாதம் சொல்லுகிறார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய அன்பையும் சிலாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். தகுதி இல்லாத நம்மீது தேவன் தம்முடைய கிருபையினால் அன்பு கூறுகிறார். நமக்கு ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் தருகிறார். தேவ கிருபையை நாம் இலவசமாய் பெற்றுக் கொள்கிறோம். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் சமாதானத்தினால் உண்டாகிறது. கிருபையின் கனியே சமாதானம். கிருபை இல்லாமல் சமாதானம் இல்லை. கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு உண்டாகிறது. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தே கிருபையும் சமாதானமும் நமக்கு வருகிறது. தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. நமக்கு கிருபையும் சமாதானமும் கொடுப்பதற்கு பிதாவும் குமாரனும் பிரியமாய் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே கிருபையையும் சமாதானத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரின் கிருபைகளை புதிதாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் பசுமையாய் ஜீவனுள்ளதாய் இருக்கும். தேவ கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாம் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும், பிறருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். கிருபையும் சமாதானமும் நமக்கும் கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கிடைக்கும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களாலும் துதிகளினாலும் தேவ ஆவியானவர் நமக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை தருகிறார். நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டு பண்ணுகிறார். ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்லுகிறோம். அவரை துதிக்கும் போது தேவனிடத்தில் இருந்து நாம் ஜெபித்ததை விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்கிறோம். எபேசு ஆசியா மைனரில் உள்ள முக்கியமான வணிக மையம். காய்ஸ்டர் நதி ஆகியோன் கடலில் கலக்கும் இடத்தில் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் முக்கியமான வியாபார மையம். சிமிர்னாவில் இருந்து தெற்கே 50 மைல் தூரத்தில் இப்பட்டணம் அமைந்திருக்கிறது. இங்கு தியானாளின் கோவில் உள்ளது. ஆதிகாலத்து அற்புதங்களில் தியானாளின் கோவிலையும் ஒரு முக்கியமான அற்புதமாக கருதினார்கள். தற்பொழுது இப்பட்டினம் இடிந்து சிதைந்து காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 இப்பட்டணத்திற்கு நிறைவேறிற்று.